IPS LCD display versus AMOLED display. ஒரு brand smartphone launch பண்ணும்போது IPS LCD எல்லாம் launch பண்ணாங்கன்னா அந்த display தான் best அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு brand AMOLED panel launch பண்ணும்போது அந்த display panel தான் best அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு display panelம் smartphone industry பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாப்புலர். நிறைய smartphones இந்த ரெண்டு display panel launch ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு display panel தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ IPS LCD பேனல் வர்சஸ் AMOLED பேனல். இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது IPS LCD பேனல்னா என்ன, AMOLED பேனல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ IPS டிஸ்பிளே பேனலுடைய ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிளேன் ஸ்விட்சிங். ஸோ இந்த இன் பிளேன் ஸ்விட்சிங் டெக்னாலஜி தான் இவங்க பில்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCD அண்ட் TFTயில். ஸோ LCD நம்ம எல்லாருக்குமே தெரியும், லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. அதே TFTனா தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். அதே AMOLED பேனலுடைய ஃபுல் ஃபார்ம் ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் ஆர்கானிக் லைட் எமிட்டிங் டியோட். ஸோ இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் இதுக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஆக்டிவ் மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால AMOLED பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிக்சல்ஸுமே ஆர்கானிக் பிக்சல்ஸ். அதே வந்து உங்களுக்கு LCD பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சல்ஸுமே இன்ஆர்கானிக் பிக்சல்ஸ். ஸோ ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AMOLED பேனலில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் பிக்சல்ஸில் வந்து அதுவே வந்து லைட் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு க்ளோ ஆகும். அதாவது வெளியே இருந்து எந்த பவர் சப்ளையும் தேவையில்லை. அதே பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல், அதாவது வந்து அங்கே எந்த லைட்டுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும். வெறும் கலர்ஸ் இருக்கிற இடம் ஒயிட், ரெட், க்ரீன், அங்கே மட்டும் உங்களுக்கு லைட் க்ளோ ஆகி பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப் பிளாக், அதாவது ரியல் பிளாக் உங்களுக்கு AMOLED பேனலில் தெரியும். அது LCD பேனலில் இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் பிக்சல்ஸ்க்கு வந்து கண்டினியூஸ் பேக்லைட் டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகும். அதாவது எல்லா பிக்சல்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு பேக்லைட் வந்து க்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். ஒயிட்டாக இருந்தாலும் சரி, எல்லா இதுலையும் நீங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆன் பண்ணி உங்களுக்கு பவர் சப்ளை இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு LED லைட்டும் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகி கலர்ஸ், அதே ரெட்னா ரெட் கலர் க்ளோ ஆகும், ஒயிட்னா ஒயிட் கலர் க்ளோ ஆகும். இது வந்து உங்களுக்கு கலர்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து LCD பேனல் அண்ட் AMOLED பேனலில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே டெக்னாலஜி. ஸோ இந்த ரெண்டு டிஸ்பிளே பேனலில் கலர் காலிப்ரேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் கலர் அண்ட் லைட் கலர் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டார்க் கலர் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி AMOLED பேனலில் தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா பிளாக் எல்லாம் உங்களுக்கு லைட் ஆஃப் ஆகிடும், ரொம்பவே டீப் பிளாக்காக தெரியும், மற்ற கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதே லைட் கலர் அப்படின்னு சொல்லும்போது LCD பேனலில் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா லைட் கலர்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற லைட்டர் ஷேட்ஸ் ஆஃப் எல்லா கலருமே வந்து நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பேக்லேருந்து லைட் க்ளோ ஆகி நேச்சுரலாக தெரியும். டார்க் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக AMOLED பேனலில் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே லைட் அண்ட் நேச்சுரல் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனலில் நல்லாயிருக்கும். அடுத்ததாக டிஸ்பிளே பேனல் அப்படின்னு சொல்லும்போது ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்பிளேலையும் நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து IPS LCD பேனல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக அதில் இன்டெகிரேட் ஆகும். எவ்வளோ வேணாலும் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 144 ஹர்ட்ஸாக இருக்கட்டும், 120 ஹர்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் IPS LCD பேனலில் இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாகும். அதே AMOLED பேனலில் நீங்கள் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் காஸ்ட்டும் அதிகமாகும். அதனால தான் நீங்கள் AMOLED பேனல் பாருங்கள் 90 ஹர்ட்ஸ் கொடுக்கறதுக்கே பிராண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா காஸ்ட் வந்து அதில் அதிகமாகும். அதே மாதிரி டிஸ்பிளே பேனலில் ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ரொம்பவே முக்கியம். நம்ம எல்லாருமே இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் AMOLED பேனல்ஸில் தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும். அதே IPS LCD பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் டெக்னாலஜி வந்து இன்டெகிரேட் பண்ணுறது வந்து AMOLED பேனலில் சீப். இன்னும் சொல்ல போனால் ஹை குவாலிட்டி AMOLED பேனலில் சீப். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து AMOLED பேனல் அப்படின்னு சொல்லி சைட் மவுண்டட் இப்போ கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அது ரொம்ப ஹை குவாலிட்டி AMOLED பேனலாக இருக்காது. ஹை குவாலிட்டி AMOLED பேனலில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதை இன்டெகிரேட் பண்ணுறதும் சீப். அதே IPS LCD பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். அந்த டெக்னாலஜி அதுலேயும் ஒர்க் ஆகும். ஆனால் பிராண்ட்ஸ் ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னா இதை விட, அதாவது AMOLED பேனலை விட உங்களுக்கு 3 டைம்ஸ் அங்கே காஸ்டிங் அதிகமாகும். அதனால பிராண்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதோட IPS LCD டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்பவே ஃப்ளாட்டான டிஸ்பிளே பேனல், அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். AMOLED பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால தான் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக எல்லாருமே வந்து AMOLED பேனலை சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்ட் ஆகும். அதே IPS LCD பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள்
அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து அதை ஆஃப் பண்ணுறதே கிடையாது எந்த பிராண்ட்ஸுமே, ஏன்னா வந்து அது ஃப்ளெக்சிபிள் கிடையாது. அகைன் டிஸ்பிளே பேனல் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக டிஸ்பிளே இஷ்யூ, டிண்ட் இஷ்யூ, ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். எதில் அதிகமான இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் நம்ம டிஸ்பிளே இஷ்யூன்னு பெரிய அளவில் கேட்டதில்லை. ஆனால் அமலட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே இஷ்யூ, டிண்ட் இஷ்யூ, ஃப்ளிக்கரிங் இஷ்யூ எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லோ குவாலிட்டி அமலட் பேனலில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே இஷ்யூஸ் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் அமலட் பேனலில் வந்து உங்களுக்கு ஆர்கானிக் எல்இடி லைட்ஸ் தான் ஓன் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஓன் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது டீப் பிளாக்ஸ் ஆகிடும். அதே லைட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் லைட்டாக தெரியாமல் வந்து கிரேயிஷ் டிண்ட் அங்கங்கே வந்து பேச்சஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லைட் கலர்ஸை வந்து பெஸ்ட்டாக அமலட் பேனலில் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது கலர் கேலிப்ரேஷன் டெக்னாலஜி அங்கே பெஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். பேனலும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இஷ்யூஸ் வராது. ரீசெண்டாக நாட்லலாம் நம்ம பார்த்தோம், அங்கங்கே உங்களுக்கு க்ரீன் டிண்ட் இருக்கும், டிஸ்பிளே பேட்ச் இஷ்யூ இருந்தது. அந்த இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு கலர் கேலிப்ரேஷன் டெக்னாலஜி அமலட் பேனலில் நல்லா பண்ணியிருக்கணும். ஹை குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் அந்த இஷ்யூ வராது. அதே ஃப்ளிக்கரிங் இஷ்யூவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் இஷ்யூவும் அமலட் பேனலுடைய குவாலிட்டி நல்லா இல்லைன்னா அந்த இஷ்யூஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் இந்த இஷ்யூஸ் எதுவுமே வந்து பெரிய அளவில் ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் இருக்காததுனால பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் டிஸ்பிளேவும் ஒரு டீசென்ட் டிஸ்பிளே உங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறதுனால ஐபிஎஸ் எல்சிடி பேனல் வந்து ஆஃப் பண்ணுவாங்க. அடுத்ததாக டிஸ்பிளே பேனல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம மானிட்டரில் இருக்குது, டிவியில் இருக்குது, நிறைய இடங்களில் டிஸ்பிளே பேனல் இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே பேனலில் எடிட்டிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மானிட்டர்லலாம் ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் தான் கொடுப்பாங்களே தவிர அமலட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் அதிகமாக பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமலட் பேனல் வந்து பெரிய டிஸ்பிளே பேனல் கொடுக்கும்போது ரொம்பவே காஸ்ட் அதிகமாகும். அதே சமயத்தில் எடிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தான் கலர் கரெக்ஷன் பண்ணணும். எடிட்டிங் பண்ணும்போது நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது ஐபிஎஸ் எல்சிடி பேனல் வந்து உங்களுக்கு நேச்சுரல் கலர்ஸ் காட்டும். அதே அமலட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காட்டும் போதே ரொம்பவே என்ஹான்ஸ்டாக காட்டும். அப்போ வந்து நம்ம எடிட்டிங் தேவையில்லைன்னு நினைப்போம். ஆனால் ரியாலிட்டியில் மற்ற இடங்களில் அதை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்பவே லைட்டராக தெரியும். ஸோ ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் எடிட் பண்ணும்போது நேச்சுரல் கலர்ஸை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை மானிட்டராக இருக்கட்டும் எல்லாருமே ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அமலட் பேனலை விட. அடுத்ததாக இந்த ரெண்டு டிஸ்பிளே பேனலில் எது அதிகமாக பேட்டரி கன்சியூம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகெயின் உங்களுக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் தான் பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஓன் லைட் ப்ரொடியூஸ் பண்ணாது, அது இன்ஆர்கானிக் எல்இடி அப்படிங்கிறதுனால பேக் லைட் அதிகமாக யூஸ் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் ஃபுல் பேனலுமே டிஸ்பிளே பேனல் ஃபுல்லாகவே உங்களுக்கு லைட் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால பேட்டரி பவர் அங்கே அதிகமாக தேவைப்படும். அதே வந்து உங்களுக்கு இங்கே இன்ஆர்கானிக் எல்இடி அமலட் பேனலில் ஸோ பிளாக் கலர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதனால பவர் கன்சப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமலட் பேனலில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ பேட்டரி எஃபிஷியன்சி அமலட் பேனலில் நல்லாயிருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எந்த டிஸ்பிளே பேனல் கண்ணுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஐபிஎஸ் எல்சிடி பேனலா இல்லைனா அமலட் பேனலா, எது கண்ணுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு டிஸ்பிளே பேனலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீச்சர் பிபிஐ டென்சிட்டி. அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா பிபிஐ அப்படின்னு சொல்லி 300, 400, 500லாம் இருக்கும். ஸோ இந்த பிபிஐ டென்சிட்டி எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நல்லாயிருக்கும். அது ஐபிஎஸ் எல்சிடி பேனலாக இருக்கட்டும் இல்லை அமலட் பேனலாக இருக்கட்டும், பிபிஐ டென்சிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு வந்து லெஸ் டென்ஷனாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது ஐபிஎஸ் எல்சிடி பேனல். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ஓன் லைட் கிடையாது, பேக் லைட்லேருந்து கண்டினியூஸாக நீங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு பேக் லைட்லேருந்து கண்டினியூஸாக லைட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே பிளாக் கலராக இருந்தால் கூட அந்த இடத்துல கூட உங்களுக்கு லைட் எமிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லைட் எமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் அதிகம். அதே அமலட் பேனலில் உங்களுக்கு பிளாக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இருட்டாக இருக்கிறதுனால லைட் எமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே கலர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் லைட் எமிட் ஆகும். ஸோ லைட் எமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி பேனல் அதிகம், அதே அமலட் பேனலில் கம்மி அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாக ஐபிஎஸ் எல்சிடி பேனல் வந்து நமக்கு கண்ணுக்கு அதிக ஸ்ட்ரெயின் கொடுக்கும் அமலட் பேனலை விட. ஸோ ஐபிஎஸ் எல்சிடி பேனல் வர்சஸ் அமலட் பேனலில் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் பெஸ்ட்டாக இருக்கும், சில இடங்களில் அமலட் பேனல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐபிஎஸ் எல்சிடி பேனல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. லைட்டர் சைட் நேச்சுரல் கலர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதில் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் எடிட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்
பேனல்லாம் உங்களுக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதே AMOLED பேனல் அப்படின்னு சொல்லும்போது கலர் வைப்ரேஷன், பஞ்சி கலர்ஸ் பார்க்கணும், HDR கண்டென்ட் பார்க்கணும், உங்களுக்கு கலர் கேலிப்ரேஷன் நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேணும். கண்ணுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு AMOLED பேனல் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து அந்தந்த இடத்துல வந்து பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐபிஎஸ் எல்சிடி பேனல் வர்சஸ் AMOLED பேனலில் உங்கள் சாய்ஸ் என்ன? எந்த டிஸ்பிளே பேனல் உங்களுக்கு பிடிக்கும்? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.